ஒரு முறை வந்து கிறிஸ்டினோ ரொனால்டோவிடம் வந்து கேட்குறாங்க. எப்படின்னா, இப்போ அவர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறதுனால, இப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த நாடை விட்டுட்டு இங்கே வந்துருக்கீங்களே, உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இல்லையா? அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துருக்கீங்கள, அதனால் உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து சொல்கிறாரு, அப்படி எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ மக்கள் உணவின்றி, உடையின்றி, இருப்பிடமின்றி, சொந்த நாடே இன்றி என்ன செய்கிறாங்க, விரட்டடிக்கப்படுறாங்க இந்த உலகத்தில் வந்து. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து எவ்வளவோ நிம்மதியாக, எவ்வளவோ சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா, எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டில் அம்மா திட்டியிருப்பாங்க, இல்லை அப்பா திட்டியிருப்பார். அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏன்டா நம்ம வந்து வாழ்கிறோம், இல்லை வந்து நம்ம பணிய இடத்துல வந்து மேனேஜர் வந்து ஏதாவது வந்து கடுமையான வார்த்தைகள் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, எனக்கு தான் உலகத்திலே இருக்கக்கூடிய கஷ்டம், எனக்கு தான் வந்து மிகப்பெரிய துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன பிரச்சனைகள், வெறும் சின்ன பிரச்சனைகளுக்கெலாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, எனக்கு தான் இருக்கிறதுலே கடவுள் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்லாம் வந்து மனம் வந்து விட்டுடுறோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து பாருங்கள், எப்படி சொல்கிறாருன்னா, உலகத்தில் எத்தனையோ மக்கள் வந்து உணவும் இன்றி, உடையின்றி, இருப்பிடமின்றி, நாடே இன்றி அகதிகளாக கூட இருக்காங்க. அப்படி அவங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து பரிசீலனை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து எவ்வளவோ நன்றாக தான் இருக்கோம். அதை தான் வந்து நம்ம என்ன செய்யணும், அவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, பி ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது. வாலி வந்து அதை தான் வந்து அழகாக சொல்லுவார். எப்படின்னா, கிடைக்குதோ கிடைக்கலையே, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எனக்கு தான் இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாருக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தோம்னா, கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்து நம்மளை ஒரு நாள் அந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு போகும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான்.